என்னது பனைமரத்துல இருந்து சட்டையா? இது புதுசால இருக்கு. அட ஆமாங்க, நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். பனைமரத்துல இருந்து சூப்பரா சட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பழத்தை தண்ணியில் வச்சு நல்லா அலசினாங்க. இந்த மாதிரி எடுத்ததை அப்படி காய வச்சிருக்காங்க. காய வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க் நம்ம அருகாமனை காய இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கீங்க எப்படி இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பக்கத்துல தான் இந்த சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. பனை மரத்துல இருந்து அந்த பனம் பழம்லாம் விழுது இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி தாங்க சூப்பரா சட்டை தயாரிக்கிறாங்க. பனை மரம் நாரை யூஸ் பண்ணி தான் இந்த சட்டையை ரெடி பண்றாங்க. அதுக்கு முதல்ல பனம் பழம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். பனைமரம் நிறைய இருக்கு, அதே மாதிரி அந்த பனம் பழமும் நிறைய கொட்டி கிடக்கும். அதெல்லாம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தண்ணியில முதல்ல அதை நல்லா அலசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லேசா காய வைக்கிறாங்க. அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா காய வச்சதை தனித்தனியா கிரேட் பண்ணணும். சிலது நல்ல திக்கா இருக்கும், சிலது லைட்டா இருக்கும். ஸோ அந்த திக் ஃபைபர்லாம் எடுத்து அதுக்கப்புறமா வேற ஒரு ப்ராசஸிங் பண்றாங்க. வெட் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு முறையை பண்ணிட்டு டீசைசிங் அண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல அந்த பனை நார் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி அப்படியே சாஃப்ட் ஆயிடுமா. அதுக்கப்புறமா அதை ஸ்பின் பண்றாங்க. இந்த பனைநார் ஃபுல்லாத்தையும் வச்சே இந்த சட்டையை தயாரிக்க முடியாதுங்க. 20% பனைநார் எடுத்துக்கிட்டோம்னா 80% காட்டன் எடுத்துக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நூலாக்கி அதுக்கப்புறமா துணி செஞ்சு அப்புறம் நமக்கு என்ன விருப்பமான ஆடையோ அதை தைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் இந்த பனம்பழத்தை வச்சு சூப்பரா சட்டை தயாரிக்கிறாங்க. தானா விழுந்து வேஸ்ட் ஆகுற பழங்கள் வச்சுதாங்க இந்த ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறாங்க. பனை நார்ல 99% ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பழத்தை வச்சு 40 கிராம் ஃபைபர் எடுக்கலாமா. அதாவது ஒரு சட்டை பண்றதுக்கு 6ல இருந்து 9 நாத்து நடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மார்ட் விவசாயி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.